உள்ளத்தை உருக்கும் அந்த சத்தம் நல்லா கவனிச்சு கேளுங்க. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருக்காலும் தோன்றும். இந்த மயில் ஓதுவது போல ஓதும். எவ்வாறு சத்தம் எடுத்து வரணும் அந்த மயில்? முருகா முருகா முருகான்னு சத்தம் எடுத்து நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம உணர்ந்துக்கலாம். ஆக நம்ம இக்கட்டான சூழ்நிலையில், துன்பம் வரக்கூடிய சூழ்நிலையில், கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம முருகப்பெருமான முருகா முருகான்னு அழைச்சோம்னா அச்சப்படக்கூடிய அந்த முகம் இருக்கும்போது ஆறு முகம் தோன்றும். அதுபோல் இக்கட்டான சூழ்நிலை வேல் தோன்றும். எப்படி தோன்றுமா? எல்லினும் கரிய யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. தக்க சமயத்தில் யார் ரூபத்திலேயாச்சும் வந்து வேலும் மயிலும் காத்துப்படும். முருகப்பெருமான் அவங்க அப்பா சிவருமான் கருணாமூர்த்தி, அவங்க அப்பாவுக்கு மிஞ்சின கருணாமூர்த்தி இந்த முருகப்பெருமான். சூரபதுமனே மயிலாவும் சிவலாம் ஆக்கிவிட்டார் எதிரியாக இருந்தால். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி கொடுக்க குறையாத கைகளை உடையவர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.